Hi, so this is Ansudin. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு find middle element in a linked list problem பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, given the head of a singly linked list, return the middle node of the linked list. Okay, so if there are two middle nodes, return the second middle node. ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா, ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்டோட ஹெட் நோடை வந்து நமக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறாங்க. நம்மளோட அவுட்புட் என்ன இருக்குன்னா, அந்த லிங்க்டு லிஸ்டோட மிடில் நோடு வந்து அதோட அவுட்புட்டாக இருக்கணும். இஃப் தேர் ஆர் டூ மிடில் நோட்ஸ், சப்போஸ் இப்போ ரெண்டு மிடில் நோட் வந்து நமக்கு இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் தி செகண்ட் மிடில் நோட். ஓகே, ஸோ மேபி இந்த கேஸை வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பற்றி கவர் பண்ணலாம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இந்த இந்த ப்ராப்ளமோட ப்ரையாரிட்டி என்னன்னு பார்த்துக்கோங்க. லீட் கோடில் ஆல்மோஸ்ட் 11+ பீப்புள் வந்து இதுக்கு வந்து அப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் ஒன்ல 5 எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு லிஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. வெரி நைவ் அப்ரோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ். கரெக்டா? ஸோ மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் அண்ட் டிவைடட் பை 2. அதுதான் வந்துட்டு மிடில் எலிமெண்ட். அதுதான் வந்து ஆக்சுவல் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா ஆல்சோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு டம்மி டெம்பரரி வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிறோம் ஈக்குவல் டு ஹெட். நிறைய பேர் வந்து என்கிட்டயே கேட்டிருக்காங்க, சார் எதுக்காக நம்ம இந்த டம்மி நோடு அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றோம்ட்டு. ஓகே, ரீசன் இஸ் வெரி சிம்பிள். இங்க ஹெட்ங்கிறது ஒரு பாயிண்டர். கரெக்டா? ஸோ பாயிண்டர் ஆல்வேஸ், இங்க ஹெட் பாயிண்டர் ஆல்வேஸ் ரெஃபரிங் டு தி ஃபர்ஸ்ட் நோட். ஓகே, இப்போ நான் வந்து ஹெட் அப்படின்ற பாயிண்டரையே இங்க 2 ரெஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் ஈக்குவல் டு ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட் அப்படின்னு பண்ணா என்ன ஆகும்னா, இப்போ ஹெட்ங்கிறது இங்க மூவ் ஆயிடும். கரெக்டா? ஹெட்ன்ற பாயிண்டர் வந்து இந்த நோட் அட்ரஸை வந்து இப்போ ரெஃபர் பண்ணும். ஃபார் எனி ரீசன் நான் அகைன் திரும்பவும் ஹெட் நோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம கிட்ட எந்த ரெஃபரன்ஸுமே இருக்காது. ஏன்னா நம்ம கிட்ட இருந்த ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் ஹெட்ன்ற ஒரு பாயிண்டர் தான். அதையும் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, nowhere again go back to the node 1 because list is always be forward. Okay, so singly linked list. Okay, so இதுதான் reason why we are assigning or creating and assigning a dummy node by in a head pointer. Okay, so simple. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு டம்மி நோடை வந்து ரெஃபர் பண்ணி இந்த டோட்டலாக வந்து இந்த லிஸ்ட்ல வந்து எத்தனை நோடு இருக்கு அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்தோடனே டம்மி வந்து நோடு இதை ரெஃபர் பண்ணும். ஓகே, நோடு 1 2 3 4 5. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா n equal to 5. ஓகே, n equal to 5. ஸோ 5 by 2 equal to 2. ஸோ n வந்து ஆட். கரெக்டா? ஸோ வந்து பிளஸ் 1. ஸோ ரிசல்ட் வந்து 3. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், அகெயின் நம்மளோட ஐட்ரேஷனை வந்துட்டு 3 எலிமெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ராக்ரஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அகெயின் நம்ம வந்து டம்மி நோட கிரியேட் பண்ணிக்கலாம். டம்மி ஈக்குவல் டு ஹெட். ஓகே, ஸோ இப்போ வந்து டம்மி வந்து இங்க வந்து ரெஃபர் பண்ணுது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து d ஈக்குவல் டு 1, d ஈக்குவல் டு 1. ஓகே, நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் d ஈக்குவல் டு 2. ஓகே, d ஈக்குவல் டு 2. ஓகே, so d equal to 3. so when mid equal to 3, so d becomes 3 here. so இந்த லூப் வந்து இப்போ நமக்கு வந்து தேர்ட் எலிமெண்ட் வரைக்கும் தான் போய்கிட்டு இருக்கும். for I equal to 0, I is less than mid, I plus plus பண்ணீங்கன்னா இப்போ d வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து அடுத்தடுத்த பாயிண்ட் ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். so at the end of the for loop we can return dummy. ஓகே, so இதுதான் வந்துட்டு வெரி வெரி நைவ் அப்ரோச். ஓகே கைஸ், இப்போ வந்து எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 2ல பார்த்தீங்கன்னா சேம் தான். இதில் தான் வந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸில் கொடுத்த அந்த கன்ஸ்ட்ரெயின், when there is a two middle nodes we have to return the second middle node. ஓகே, அது இதில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸாம்பிள் தான். ஸோ டம்மி நம்ம வந்து இங்கே அசைன் பண்ணுறோம். டம்மிக்கு வந்து ஹெட்ன்ற பாயிண்டர் அசைன் பண்ணிடுறோம். இது ஏன் பண்ணுறோன்னு லாஸ்ட் எக்ஸாம்பிளே நான் சொல்லிட்டேன். சப்போஸ் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் போய் வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பாருங்கள், எதுக்காக டம்மி நோடுன்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஹெட் நோட வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்கு அசைன் பண்ணுறோம் அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ வந்து சேம் n ஈக்குவல் டு இது வந்து 6 ரிட்டர்ன் பண்ணும். 6 by 2 3. ஸோ 3 plus 1 4. ஓகே, ஸோ அகைன் நம்மளோட ஐட்ரேஷனை வந்து திரும்பவும் டம்மி ஈக்குவல் டு ஹெட் கொடுத்துட்டு நம்மளோட ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா 0 to mid.
ஸோ டம்மி வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். டம்மி ஈக்குவல் டு டம்மி ஆஃப் நெக்ஸ்ட். கரெக்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டம்மி. இந்த செகண்ட் அப்ரோச்சில் என்ன ஆகும் பாருங்க. டம்மி வந்து ஓகே டி நான் இங்கே வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டம்மி இங்கே ரெஃபர் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் டியோட இது வந்து இப்போ இதை ரெஃபர் பண்ணோம். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து டி வந்து இதை ரெஃபர் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டி வந்து இதை ரெஃபர் பண்ணும். 0 1 2 3. ஸோ இங்கே வரும். ஓகே, ஸோ இங்கே வந்த உடனே நம்மளோட லூப் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் ஆஃப் டம்மி. ஓகே, சூப்பர் சிம்பிள். ஸோ கைஸ், ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் த நைவ் அப்ரோச் நம்ம ஆல்ரெடி பார்த்த ரெண்டு எக்ஸாம்பிளுக்குமே டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு வந்து இதில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் ஆஃப் த லிஸ்ட். கரெக்டா? ஸோ இப்போ வந்துட்டு n எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம n எலமெண்ட்ஸுமே வந்து விசிட் பண்ணிடுவோம். ஸோ we go of n. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு மிடில் எலிமெண்ட்டோட பொசிஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 10 எலிமெண்ட் இருக்குன்னா வந்துட்டு மிடில் எலிமெண்ட் வந்து 5. இப்போ வந்து 12 எலிமெண்ட் இருக்குன்னா வந்துட்டு மிடில் எலிமெண்ட் வந்து 7. ஸோ மீன்ஸ் 12/2 6 + 1 7. நான் அந்த மீன் பண்ணி சொல்றேன். இதுலயும் வந்து +1 6. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா திரும்பவும் இப்போ மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்துட்டு அந்த மிடில் எலிமெண்ட் ரீச் ஆகுற வரைக்கும் நம்ம வந்துட்டு திரும்பவும் ஐட்ரேட் பண்ணுவோம். விச் இஸ் நத்திங் பட் 1/2. கரெக்டா? ஸோ தட்ஸ் வை டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா of 0 theta of n and theta of n/2. ஓகே, இதுதான் வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் நைவ் அப்ரோச். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு big of 1. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நைவ் அப்ரோச்சை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். பட் இன்டர்வியூர் வந்து பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு தட்ஸ் நாட் எனஃப். ஓகே, இன்டர்வியூர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு ஐ வாண்ட் டு ரெடியூஸ் தி டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ பிகாஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்ததில் பார்த்தீங்கன்னா பிகோ ஆஃப் 1 செகண்ட். ஓகே, ஸோ பிகோ ஆஃப் n + பிகோ ஆஃப் n/2. ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம முதல்ல கண்டுபிடிச்ச நைவ் சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. லெட்ஸ் அஸ்யூம் if interviewer wants to reduce the time complexities further, for example O of n ஆவோ இல்ல வந்து O of n/2 ஆவோ, if you could able to reduce it's much better அப்படின்னு உங்ககிட்ட சொல்றாரு அப்படின்னா we have to think about something a very efficient approach. That's why there is a intuition called tortoise hare approach. Okay, so இந்த approach base பண்ணி okay we can reduce the time complexity further. Okay, okay guys, ஸோ டாட்டாய்ஸ் ஹேர் அப்ரோச் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கான்செப்ட் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். செகண்ட். ஓகே, ஸோ அது கான்செப்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 2 பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஒன் இஸ் ஃபாஸ்ட், அனதர் ஒன் இஸ் ஸ்லோ பாயிண்டர். ஓகே, ஃபாஸ்ட் பாயிண்டர் என்ன ஆகும்னா நீங்கள் ரெண்டுமே வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டை தான் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இனிஷியலி மெயின் ப்ரோக்ராம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாஸ்ட் பாயிண்டரும் ஸ்லோ பாயிண்டரும் பார்த்தீங்கன்னா ஹெட் பாயிண்டர் தான் வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, பட் டாட்டாய்ஸ் ஹேர் அப்ரோச் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்துட்டு எவ்ரி டைம் ஃபார் எவ்ரி ஐட்ரேஷன் 2 நோடு வந்து ஜம்ப் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே எஃப் இப்படி எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்லோ பாயிண்டர், இது வந்து எஃப் பாயிண்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஐட்ரேஷன் நடக்கும்போது ஸ்லோ பாயிண்டர் கோஸ் டு நெக்ஸ்ட் பாயிண்டர். ஓகே, பட் ஃபாஸ்ட் பாயிண்டர் கோஸ் டு ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோ பாயிண்டர் எங்க போகும்னா நெக்ஸ்ட் நோடுக்கு போகும். பட் ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்கேருந்து நெக்ஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட்டுக்கு போகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஃபாஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் வந்து நல்லா ஆயிடுச்சுன்னா ஸோ ஸ்லோ வந்து ரெஃபரிங் டு த மிடில் எலிமெண்ட். இதுதான் வந்துட்டு டாட்டாய்ஸ் ஹேர் அப்ரோச்சோட கான்செப்டே. ஓகே, ஸோ இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்றேன். 2 பாயிண்டர் இருக்கும், ஃபாஸ்ட் பாயிண்டர் அண்ட் ஸ்லோ பாயிண்டர்னு 2 பாயிண்டர் இருக்கும். ஓகே, 2 பாயிண்டருமே இனிஷியலா பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் நோட தான் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகே, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இனிஷியலா பார்த்தீங்கன்னா எஸ் அண்ட் எஃப் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்க லூப் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்குள்ள வரும்போது ஸ்லோ பாயிண்டர் ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்கும். ஓகே, மீன்ஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பாயிண்டருக்கு ரீச் ஆகும். பட் ஃபாஸ்ட் என்ன ஆகும்னா ஃபாஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட். ஸோ ஃபாஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட்ங்கிறது இது 2, அதோட நெக்ஸ்ட்ங்கிறது 3. ஓகே, ஸோ ஃபாஸ்ட் வந்து 2 ஸ்டெப் வந்து ஜம்ப் பண்ணும். ஓகே, ஸோ எவ்ரி டைம் ஃபாஸ்ட் வந்து 2 டைம் வந்து ஜம்ப் பண்ணும்போது ஸ்லோ வந்துட்டு ஒரு டைம் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கும். ஒன்ஸ் ஃபாஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் த லிஸ்ட் ரீச் ஆயிடுச்சுன்னா
பை சிஸ்டமேட்டிக் ஸ்லோ பாயிண்டர் வந்துட்டு உங்களுக்கு மிடில் எலிமெண்ட்டை தான் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கும். தட் இஸ் வெரி ஜென்ரிக் கான்செப்ட், கரெக்டா? ஸோ இதுதான் வந்து டார்டைஸ் ஹேர் அப்ரோச். ஓகே, ஸோ இந்த இது வந்து இது வந்து ஆட் நம்பருக்கு இப்போ வந்து பார்த்தோம், கரெக்டா? இது வந்து ஆடு. சிமிலர்லி ஃபார் ஈவனுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் சே ஸ்லோ பாயிண்டர் அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர். ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் ஸ்லோ பாயிண்டர் இங்கே போகும், ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்கே வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோ பாயிண்டர் இங்கே வருது, ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்கே வரும். நெக்ஸ்ட் ஸ்லோ பாயிண்டர் இங்கே வரும், ஃபாஸ்ட் பாயிண்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு, கரெக்டா? விச் ரெஃபரிங் டு தி நல். ஸோ இங்கோட நம்மளோட ஐட்ரேஷன் முடிஞ்சிடும். ஸோ அந்த டைமில் ஸ்லோ பாயிண்டர் எதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்குன்னா 4. ஸோ we can return the slow pointer. Similarly இங்கேயும் return the slow pointer. ஓகேவா? This is the intuition of tortoise hare approach. And இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாயிண்டர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போய் ரீச் ஆகுது எண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஸோ எவ்ரி டைம் வந்து நம்ம வந்துட்டு ஒரு நோடை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இஃப் யூ ஹேவ் அ n node, we are processing only O of n by 2. Okay, and there is no difference on the space complexity, it remains same.